விட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களை கொண்ட கும்பராசினியர்களே, உங்கள் ராசியாதிபதியான சனி பகவான் 2ஆம் இடம் என்ற தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உள்ள காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் 1 வருட காலம் 7.5 சனி நடக்க இருக்கின்றது. இது 7.5 சனி என்றாலும் கூட சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும் காரணத்தினால் உங்களுக்கு நீங்கள் இழந்ததை பெற்றுத்தர அவர் தயாராக இருக்கின்றார். மகர ராசியிலே ஆரம்பித்து 2.5 வருடம், கும்பராசியிலே 2.5 வருடம், இந்த 5 வருடங்களை கடந்து வந்த பின்னர் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்கு 40-50 வயது ஆகியிருந்தால் ஒருவேளை உங்கள் தாய் தந்தையர்களுக்கு உடல் ரீதியான ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்கலாம். மற்றபடி இப்பொழுது இந்த 7.5 சனியில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுகிறீர்கள். சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த தண்டனைக்கு பதிலாக சிறப்பான பலன்களை தர இருக்கின்றார். ஏனென்றால் அவர் முழுமையான நீதிமான். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவானானவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் அது மிகச்சிறப்பான ராசி என்பதால் உங்களுக்கு தொழில் ரீதியாக மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடிய மாதமாக இது இருக்கின்றது. குரு 10ஆம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால் தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீர்கள். தொழிலில் அபிவிருத்திகள் இருக்கும், எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடிய விஷயமாக சூரிய பகவான் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைத்து வியாபாரத்தை ஆரம்பித்து அல்லது அபிவிருத்தி செய்து பெரிது பண்ணி நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். தொழிலதிபர்களுக்கு மிகச்சிறப்பான காலம். அரசியல்வாதிகளுக்கு நிர்வாக சம்பந்தமான வேலையில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய IAS IPS ஆஃபீஸர்களுக்கு மிகச்சிறப்பான மாதம் இது. உங்கள் நிர்வாகத் திறமை பளிச்சிடும். உங்கள் அரசியலில் நீங்கள் உங்கள் பெயரை பதிப்பீர்கள். ரிட்டையர்மெண்ட் காலத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து விதமான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தொடங்கலாம். வெளிநாடு செல்ல அல்லது வெளிநாடு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அல்லது வெளிநாடு வியாபாரம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கண்டிப்பாக நன்றாக நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் யோசனை செய்து செய்யுங்கள். ஏனென்றால் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு கோல்டு மேலே மேலே போகும். ஆனால் ஆஃப்டர் 6 மந்த்ஸு அது கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உப்பு வியாபாரியை தவிர மீதி எல்லா விதமான வியாபாரங்களும் நடக்கும். விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்மணிகளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இது இருக்கும். உங்கள் கணவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோக மாறுதல் இருக்கும். உங்களுக்கே உத்தியோக மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு குழந்தை பிறப்பு என்பது முதல் தடவையாகவோ அல்லது 3வது தடவையாகவோ நடக்கலாம். உங்களுக்கு தாய் தந்தையர்கள் இருந்து அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நீங்களும் விபத்தில் சிக்காமல் இருக்க முடிந்தவரை இரவு நேரங்களில் 2 வீலர் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். 7.5 சனியினுடைய முழுமையான பாதிப்பிலிருந்து இன்னும் நீங்கள் விலகவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனாலும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து சில மாதங்கள் தொடர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறீர்கள். இந்த மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு பணச்சிக்கல் இல்லாத ஒரு மாதமாகவும் பண வரவும் சிறு சேமிப்பு ஆரம்பம் தரும் நிலையிலும் இருக்கின்றது. உங்கள் சிறு சேமிப்பு வளர வேண்டுமானால் நீங்கள் திருச்சியில் இருக்கும் திருவெரும்பூர் எறும்பீஸ்வரரை பார்த்து வர கண்டிப்பாக உங்கள் பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையும், பேங்கிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். ஆர்டிஓ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஆரம்பமாகக்கூடிய மாதங்களாக இது ஆரம்பிக்கும். அதன் பலனாக அடுத்த வருடம் உங்களுக்கு ஒரு
மிகப்பெரிய தொகையை இந்த சிறுசேமிப்பு தரும். அதற்கு அச்சாரமாக இந்த மாதம் திகழும் என்ற காரணத்தினால் இது ஒரு சிறப்பான மாதமாக இந்த ராசி நேயர்களுக்கு இருக்கும். ராகு பகவான் உங்கள் ராசியில் இருக்கின்றார். இருந்தாலும் கூட பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சனி பகவான் உங்கள் வீட்டை கடந்து விட்ட காரணத்தினால் உங்களுக்கு எவ்விதமான பாதிப்பிலிருந்தும் உடல் ரீதியான பாதிப்பு, பண ரீதியான பாதிப்பு எதிலுமே சிக்கல் இல்லாத மாதமாக இது திகழும். நீங்கள் செய்ய வேண்டியதையெல்லாம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வாருங்கள், அல்லது குச்சனூர் மாதிரி ஏதாவது ஒரு சனி பகவானுடைய கோயிலுக்கு சென்று வர கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக இது திகழும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.